ஒரு சிறுவன் கடல் மணலால் ஒரு கோபுரத்தை கட்டி முடித்து, என்னை போன்று கடல் மணலால் இவ்வளவு அழகான கோபுரத்தை கட்ட முடியாது என பெருமைப்பட்ட அதே வேளையில் கடலிலிருந்து ஒரு பெரிய அலை வந்து அந்த கோபுரத்தை அழித்து போட்டது. சிறுவனின் பெருமை வெறுமையானது. லூக்கா 18:10-14 வசனங்களில் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இயேசு பரிசேயன் ஆயக்காரன் ஜெபம் பற்றிய உவமையை சொன்னார். இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள் தங்கள் நீதியை நம்பி மற்றவர்களை விட தாங்கள் நல்லவர்கள் என கருதினர். பரிசேயன் பாடி துதித்திருக்கலாம் அல்லது தனக்கு வேண்டியதை கேட்டிருக்கலாம். அவனோ தன்னை பற்றிய பெருமையை பேசினான். அவன் பெருமையை நேசித்து பேசியதால் பரிசேயன் வெறுமையை சந்தித்தான். பெருமையை நேசிக்காத ஆயக்காரன் நீதிமானாய் தன் வீட்டிற்கு போனான். பெருமை ஆபத்தான ஒரு குணம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே பெருமை இல்லாத வாழ்வு